கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தமது சுவிசேஷ பணியை செய்து நித்திய நரகத்திலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டும், விடுவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை அழைத்திருக்கிறார். அவரது பணி நம் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம். இதோடு இந்த செய்தியை இன்றோடு முடித்துக் கொள்கிறேன். நாளைய தினத்திலிருந்து நாம் புதிய செய்தியை கற்றுக்கொள்ளலாம். இன்று சற்று தாமதமானாலும் தயவு செய்து பொறுமையுடன் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். விசுவாசிகளின் ஆத்தும பாரமும் போதகர்களின் நிலைமையும் என்ற இந்த தலைப்பிலே இன்று இந்த செய்தியை தியானிப்போம். எனக்கு நிறைய விசுவாசிகள் தெரியும், அருமையான நண்பர்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 2-3 பேர்களிலிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். தாங்கள் சந்தித்த ஆத்துமாக்களை குறித்து, தாங்கள் பேசின, அவர்கள் கலந்துரையாடின காரியங்களை குறித்தும் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். புதிய ஆத்துமாக்களை சந்தித்து அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார்கள். இது விசுவாசிகள் அன்றாட செய்கின்ற வேலை. தாங்கள் வேலை செய்கிற இடம் பஸ்ஸிலே பிரயாணம் செய்யும் நேரத்திலும் அல்லது பஸ் நிலையத்திலே காணும் பொழுதும் எங்கு பார்த்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சத்தியத்தை சொல்ல அவர்கள் தவறுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் ஊழியர்களாக, விசுவாசிகளாக, போதகர்களாக இருக்க முடியும் என்பதற்கு இவர்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒரு வேத வசனம் நமக்கு பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சிறிய நாட்டு மக்கள் யுத்தத்திற்கு வரும்பொழுது தேவனே அவர்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்து ஜெயித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. இந்த செய்தியை 4 குஷ்டரோகிகள் மட்டும் தெரிந்தார்கள். அந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த செய்தியை பார்த்த இவர்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டது என்ன? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனை யாவருக்கும் இதை அறிவிப்போம், வாருங்கள். நற்செய்தி அறிவிக்கும் நன்னாள், விடுதலையின் நன்னாள். தேவன் நமக்காக யுத்தம் செய்து நமது மக்களுக்கு விடுதலையை கொடுத்த இந்த நாளை நாம் சும்மா இருந்தால் நல்லதல்ல. நாம் அறிவிப்போம், வாருங்கள் சொல்லி பாருங்க. ஒன்றுக்கும் உதவாத குஷ்டரோகிகள் நம் மக்களை பார்த்தால் தூர விலக்கி வைக்கும் இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆகவே தேவன் பைத்தியமானவர்களை தமது ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய திருச்சபை விசுவாசிகள் உங்கள் கையில். அவர்களை நீங்கள் தான் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை சீடர்களாக்கி சுவிசேஷ படிக்கின்ற ஆயத்தப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் குற்றம் உங்கள் மீது சுமரும். இது நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை விசுவாசிகளை சத்தியத்திலே தேறினவர்களாக, சீடர்களாக மாற்றி தேவனுடைய பணியை நிறைவேற்ற தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாளைய தினத்திலிருந்து புதிய செய்தியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.